வணக்கம். செய்திச் சுருக்கம். 74வது சுதந்திர தின விழாவில் பிரதமர் மோடி தேசிய கொடியை ஏற்றினார். பின் பேசுகையில் அனைத்து இந்தியர்களுக்கும் பிரத்யேக எண் கொண்ட சுகாதார அடையாள அட்டை வழங்கப்படும் என்றார். மருத்துவரை ஒவ்வொரு முறை அணுகும் போதும் மருத்துவ தற்குறிப்பின் அடையாளமாக இந்த அட்டை இருக்கும். சோதனைகள் முடிந்தபின் விரைவில் கொரோனா தடுப்பு மருந்து அதிக அளவில் தயாரித்து மக்களுக்கு வழங்கப்படும் என்றார். தமிழக அரசின் சார்பில் சென்னை ஜார்ஜ் கோட்டையில் சுதந்திர தின விழா நடைபெற்றது. 4வது முறையாக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தேசிய கொடியேற்றினார். சுதந்திர போராட்ட தியாகிகளின் ஓய்வூதியம் 16,000 17,000 உயர்த்தப்பட்டுள்ளது. பெண்களின் குறைந்தபட்ச திருமண வயதை மறுபரிசீலனை செய்யும் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக மோடி தெரிவித்தார். குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் குறைந்தபட்ச வயதில் மாற்றங்கள் ஏற்படலாம். தற்பொழுது பெண்களின் திருமண வயது 18 ஆண்களின் வயது 21 இருக்கிறது. நெல்லை வஉசி மைதானத்தில் சுதந்திர தின விழா நடந்தது. அணிவகுப்பு நிகழ்ச்சி ஆயுதப்படை காவல் ஆய்வாளர் மகேஸ்வரி தலைமையில் நடந்தது. இவரது தந்தை நேற்று இரவு மரணமடைந்தார். மரண செய்தி தெரிந்தும் நிகழ்ச்சியில் மாற்றம் செய்ய முடியாது என்பதால் கலங்காமல் அணிவகுப்பு மரியாதையை நடத்தினார். நிகழ்ச்சிக்கு பின் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிந்து மகேஸ்வரியை ஊருக்கு அனுப்பி வைத்தனர். 2019 ஆண்டு ஏப்ரல் மாதம் 9 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த 2 நபர்களை மகாராஷ்டிரா புல்தானா மாவட்டத்தைச் சேர்ந்த சிக்லி காவல்துறையினர் கைது செய்தனர். விசாரணையில் இருவருக்கும் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்தது. இந்த தீர்ப்பை போலீசார் காவல் நிலையத்தை அலங்கரித்து பட்டாசு வெடித்து கொண்டாடினர். கொரோனா ஊரடங்கில் வெளிநாடுகளில் சிக்கி தவித்த 10,50,000 அதிகமான இந்தியர்கள் வந்தே பாரத் மிஷன் திட்டத்தின் மூலம் இந்தியா வந்துள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் 2ஆம் நிலை நகரங்கள் அளவில் 100 நாட்களில் 118 விமானங்களை திருச்சி விமான நிலையம் கையாண்டுள்ளது. ஜனாதிபதி பிரதமர் உட்பட முக்கிய பிரமுகர்கள் பயணிக்க போயிங் 777 அதிநவீன விமானம் இந்தியா வருகிறது. 1423 கோடி மதிப்பில் 2 போயிங் 777 ரக விமானங்களை வாங்க ஒப்பந்தம் செய்யப்பட்டது. முதல் விமானம் தயாரான நிலையில் அதை பெறுவதற்கு அதிகாரிகள் அமெரிக்கா சென்றுள்ளனர். ஏவுகணை பாதுகாப்பு உள்ளிட்ட முக்கிய பாதுகாப்பு அம்சங்கள் கொண்டது. தற்போது போயிங் 747 ரக விமானங்கள் பயன்பாட்டில் உள்ளது. டாக்டர்கள் கையெழுத்து புரியவில்லை என்று கிருஷ்ணபட மண்டேல் என்பவர் ஒடிசா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மருந்து சீட்டு, பிரேத பரிசோதனை அறிக்கை உள்ளிட்டவற்றை டாக்டர்கள் தெளிவான கையெழுத்தில் பெரிய எழுத்துக்களாக எழுத உத்தரவிட்டனர். மருந்து சீட்டுகளை அச்சு பிரதியாக நோயாளிகளுக்கு வழங்கவும் அறிவுறுத்தினர்.